புலிப்புலி வச்சிருந்த ஒரு பழங்குடியினர் வந்து விசாரணைக்காண்டி வனசரகர் ஆலயத்துக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவர் இறந்துடுறாரு. இது லாக்அப் டெத் தான். இதில சம்மந்தப்பட்டிருக்கவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க உறவினர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. யார் அந்த பழங்குடியினர்? அவருக்கு என்ன நடந்துச்சு? உடுமலைப்பேட்டை பக்கத்தில இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள மேல்குரு மலையை சார்ந்தவர் தான் மாரிமுத்து. இவர் முதுவர் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்தவர். இவர் அங்க வந்து விவசாயம் செஞ்சிருக்காரு. இவர் கஞ்சா செடி பயிரிட்டதா இவர் மேல பொய் கேஸ் போட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர கைது பண்ணியிருக்காங்க. ஆனா, இவர் நிரபராதி தான்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து இவர விடுதலை பண்ணிடுறாங்க. இங்க இருந்தா அடிக்கடி விசாரணைக்கு வந்து நம்மள அழைப்பாங்கன்னு சொல்லி குடும்பத்தோட மூணாருக்கு போயிடுறாரு. விடுதலை தொடர்பான ஆவணத்தில வந்து கையெழுத்து போடுறதுக்காண்டி 29ஆம் தேதி உடுமலைப்பேட்டை வந்திருக்காரு. வந்து கோர்ட்ல ஆவணத்துலலாம் கையெழுத்து போட்டுட்டு மூணாருக்கு வந்து அன்னைக்கே பஸ்ஸில திரும்பி போயிருக்காரு. அப்போ சின்னனூர் சோதனை சாவடியில வந்து வனத்துறையினர் வந்து இவங்கள பஸ்ஸை சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ இவர்கிட்ட புலி இருந்ததை இவரை கைது பண்ணி உடுமலைப்பேட்டை வனசரகர் அலுவலகத்தில் வந்து இவரை ஒப்படைச்சிடுறாங்க. 29ஆம் தேதி இரவு ஃபுல்லாக இவரை அடிச்சிருக்காங்க. பலத்த காயத்தோட இவர் வந்து இறந்துடுறாரு. 31ஆம் தேதி காலை 4:15க்கு வந்து இவர் கழிவறை போனதாகவும் அங்கே இவரோட கையில வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணதாகவும் வனத்துறையினர் வந்து சொல்லியிருக்காங்க. பொய்யான வழக்கு போட்டு இவரை அடித்து கொண்டிருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்டிருக்க அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதிகாரம் இருக்குன்னு என்னனாலும் யாருனாலும் யார் மேலேனாலும் பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்கள்.